ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது போன புதன்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிஎம் செல், அதாவது சிஎம் உதவி மையத்துக்கு காண்டாக்ட் பண்ணி அதாவது அப்டேட் கேட்டிருக்காரு. ஸோ அந்த அப்டேட் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணேன். ஸோ என்னென்ன அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னு நல்லவங்க ஞாபகம் இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நிலைமையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதாவது ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்போ வரும் அப்படின்ட்டு. ஆனால் போன தடவை மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிஎம் ஹெல்ப்லைனில் நான் போன தடவை கேட்கும்போது எனக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிஆர்பியிலும் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்தாலும் அந்த சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் வந்து 4 மந்த், அதாவது மார்ச்சை தாண்டி ஏப்ரல் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து இப்போ ஒர்க் டைம் தான் இது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக ப்ரோ எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன வீடியோ கேட்டிருந்தேன். அந்த மாதிரி வந்து பெரிய கருப்பன் சார் வந்து பாலிமர் டிவியில் வந்து ஒரு ஸ்பீச் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் ஸ்பீச் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீச் வந்து நீங்கள் வந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு என்னென்ன அனுப்புங்க அப்படின்னேன். ஸோ எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் பாருங்கள், இந்த அப்டேட் வந்து ஒரு நங்கூரமான அப்டேட்டு, ஒரு ஆணித்தரமான அப்டேட் தான் சொல்லலாம். ஏன்னா நிறையா விட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு டிஆர்பி தகவல் வந்து முழுமையாக நம்ம நம்ப வேண்டாம். அல்லது வந்து டிஆர்பி ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் பண்ணுறவங்க தகவல் கொடுத்தாலோ அல்லது பெரிய கருப்பன் சார் தகவல் கொடுத்தாலோ இந்த மாதிரி ஏதாவது உண்மையான தகவல் அப்படி கிடைச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பொய்யான தகவல் கிடைச்சா அல்லது யாருன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ப வேண்டாம். ஒவ்வொரு சேனலில் வந்து பொழுதுபோக்குக்காக, என்டர்டெயின்மெண்ட்காக வந்து ஒவ்வொரு சேனலில் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை சொல்லியிருக்கவங்களுக்கு வந்துடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்ட்டு ஏமாத்து முறையில் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஏன் வீடியோ போடலை, ஏன் லேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்டேட் கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த மாதிரி பாருங்க, ஒரு நச்சுன்னு ஒரு அப்டேட் கிடச்சா அவங்களுக்காக வீடியோ போடுவேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு என்ன சொல்ல சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பிச்சு எனக்கு வீடியோ போடுங்க ப்ரோ, யாரும் நம்ம சேனலில் வந்து மற்றவங்க போடுறதுக்கு முன்னால் இந்த நம்ம சேனலில் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தார். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு மேட்ருக்கு வரேன் நேராக. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து கேட்குறாங்க. ஆனால் ப்ரீ கருப்பன் சார்ட்ட அந்த ரிசல்ட்டை பற்றி வரும் எப்படின்னு கேட்ட சமயத்தில் வந்து அதுக்கு உண்டான அந்த வேலைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பொங்கல் தொகுப்பு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து விட்டுருவோம். ஸோ சிஎம் வந்து அறிவுறுத்தல் வழியாக வந்து சிஎம் அறிவுறுத்திருக்காங்க. அதாவது சிஎம் சொல்லியிருக்காங்க, அதாவது ரிசல்ட் வந்து சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அறிவுறுத்தல் வழியாக வந்து நாங்கள் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் வந்து நாங்களும் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சென்ட் பண்ண போகிறேன். அதை வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டிஆர்பி தகவல், அப்புறம் வந்து நம்ம டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க தகவல், இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய கருப்பன் சார் வந்து சொன்னார்னா அந்த தகவல் வந்து கிடச்சிதுன்னா அவர் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த தருணம் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து என்னென்ன பேசணுமோ பேசிக்கலாம் வாங்க. பண்ண போகிறோம் சார், பண்ண போகிறோம் பண்ணையிலும் சொல்லிடும் நடந்துங்க. நீங்க கேட்குற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம். அதன் அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்களிலும் அதை போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை போல இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இதில் வந்து பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால் அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியிடும். கூட்டுறவு தயாரிப்பதற்கு ஜிஎஸ்டி விலக்கு கேட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? அதாவது இந்த வீடியோ வந்து நேற்று வந்து பாலிமர் சேனலில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பெரிய கருப்பன் சார் வந்து ஸ்பீச் பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காக போட்டிருந்தேன்.
இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான் இது. நம்ம வந்து அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆணித்தனமான அப்டேட் வந்ததை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதேமாதிரி கிடச்சது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முடியாத டைமில் தான் இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நிறைய தடவை உங்களுக்கு டிஆர்பி தகவலும் அந்த தகவல் இந்த சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 3 கட்ட அதாவது அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த பணி நியமனம் பண்ணியிருக்கோம். அதாவது 12,500 பேர் வந்து அதாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வழியாகவும் அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி வழியாகவும் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பணி அமர்த்தியிருக்கோம். 4ஆம் கட்ட தேர்வு வந்து முடிஞ்ச நிலையில் வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நச்சுன்னு ஒரு அப்டேட் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பரவலாக வந்து நிறைய அப்டேட் கொடுத்தாலுமே வந்து அதுக்கு உப்பு சப்பாதான அப்டேட்டு தான் நிறையா பேர் கொடுப்பாங்க. அதான் இது பாருங்கள், உண்மையான ஆணித்தனமான அப்டேட் இது. ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு உண்மையான தகவல் கிடைக்கணும். அதாவது உண்மையான தகவல் கிடைக்கணும், ஒரு சூப்பரான தகவல் கிடைக்கணும், நம்புகிற மாதிரி அதாவது நம்புகிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கணும் எனக்கு. அது அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நம்புவீங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து டிஆர்பி தகவல் வந்து அப்புறம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து இந்த மந்த் உண்டு அந்த மந்த் அப்படின்னு சொன்னேன். இந்த மந்த்லாம் போயிடுச்சு, ஜனவரி போயிடுச்சு, பிப்ரவரி இப்போ 2 போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் விட்ட மாதிரி தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிசல்ட் வந்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் சொல்கிறாரு. கூடிய விரைவில் பட்சத்தில் வந்து வரலாம், எதிர்பாருங்க. மேக்ஸிமம் ரொம்ப நாளும் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த்து அல்லது மேக்ஸிமம் வந்து மார்ச், அப்புறம் வந்து மார்ச்சுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் விடுவாங்கன்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி அப்டேட் கொடுத்த அந்த நம்ம தோழருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் உடனே அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் உடனே வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து உங்கள் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காகத்தான் பண்ணுறேன். ஏன்னா நிறைய தடவை வந்து ஃபேக் வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. அவங்களுக்காக தான் ஒரு உண்மையான அப்டேட் கொடுக்குறது தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்தந்த அப்டேட்லாம் எடுத்துக்கங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு உண்மையான ஒரு அப்டேட். ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒன்று சேனல், அதாவது டிவி சேனலில் ப்ரெஸ் மீட்டில் அது பெரிய கருப்பன்ஸாரோ இல்லை டிஆர்பி வழியில் ஏதாவது பேப்பர்லையோ அதை நியூஸ்லேயோ வந்தால் இந்த அப்டேட்டெல்லாம் எடுத்துக்காங்க. ஏன்னா அதான் உண்மையான அப்டேட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், பரவாயில்ல வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுத்தாலும் வந்து அந்த அப்டேட் வந்து முழுமையாக நம்ம எடுக்க முடியாது, நம்பகத்தன்மையாக இருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது. 100% வந்து அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அப்டேட். ஏன்னா துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து அந்த ரிசல்ட்டை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காருன்னு அப்படின்னா நம்ம எந்த அப்டேட்டுக்கு வந்தாலும் அதுக்கு நிகராகாது. ஸோ இது வந்து சூப்பரான அப்டேட்டு தான். இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது சொல்கிறாரு. காலதாமதம் நான் சொல்கிறேன், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கூடிய விரைவில்னு சொல்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் வந்து கூடிய விரைவில் விட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப பொய்யான வீடியோலாம் பார்த்து எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, நீங்கள் பார்த்து கஷ்டப்பட வேண்டாம். ஸோ ஃபேக்கான வீடியோ, ஃபேக்கான நியூஸ்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் கொண்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அனுப்புனார். அவருக்கு திரும்ப வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லலை அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்குனால தான் வீடியோ போட முடியல. இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட் கண்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல தகவலோடு நல்ல அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.